ஓகே. இப்போ நம்ம லடாக்கில் அந்த ஹன்லேயில் தங்கியிருக்கோம். நேற்று ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதே ஹோம் ஸ்டேயில் என்னோடய டென்ட்டு பிச் பண்ணி தான் தூங்கியிருக்கேன். இன்றைக்கி காலையிலே எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ஃப்ரீயாக. வேண்டாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் பசி தான் வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட்டு இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தேன். "ஏய் சாப்பாடு உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு" சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ இதான் சாப்பிட போகிறோம் நம்ம. இலதலையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொலைச்சி அடிக்க வேண்டியதான். நல்ல பசி. இவங்க தான் ஃபேமிலி. இங்கே ஒரு அம்மா, அந்த அண்ணன், அந்த அக்கா, இந்த பாப்பா ஒன்று, இன்னொரு சின்ன பாப்பா இருந்துச்சு. எங்கேன்னு தெரில, தூங்கும் தெரில நல்லா. எங்கள் அண்ணன் பொண்ணு அளவுக்கு நல்லா பெரிய பொண்ணா. ஓகே, சாப்பிட்லாம். லடாக்கில் ஜம்மு காஷ்மீர் சைடு வெறும் சோறு தான், பெருசாக சப்பாத்தி இதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம நல்லாவே சாப்பிட்றோம், நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி. ஏன்னா நம்ம லெவலுக்கு வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்காது. இவங்களாம் ரொம்ப ரொம்ப தூரம், சொல்லப்போனால் இது பாலைவனம். ஆனால் நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஓகே, சாப்பிட்லாம்.